Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ டபுள் சர்க்கிள் ஃப்ராக் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் தான். பாருங்க, இதுக்காக காட்டன் ஃபேப்ரிக். இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நைட்டி மெட்டீரியல். இது 3 மீட்டர் அளவுக்கு இருக்கு. இதனுடைய டாப் போர்ஷன் ஃபர்ஸ்ட் கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ டாப் போர்ஷனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச்சஸ்ல நான் வந்து டாப் போர்ஷனுடைய ஹைட் வந்து எடுத்திருக்கேன். 2.5 inches neck width, 2.5 inches shoulder, 5 inches armhole height mark பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா chest round 7.5 inches chest round. அதுக்கப்புறமா சீமிங்காக 1.5 inches எடுத்திருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 7 inches மார்க் பண்ணுறேன். சீமிங்காக 1.5 inches. இப்போ இது நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 8 year கேர்ளுக்கான மெஷர்மெண்ட். இதுக்கு 3 meters காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கினுடைய ஹைட்டு 3.5 inches எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் நெக்குக்கு பேக் பார்த்தீங்கன்னா 2 inches. ஓகே, இப்போ 2 நெக்கும் நான் வந்து வரைஞ்சி விட்டுக்கிறேன். இப்போ இது கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ ஆம்கோல் லைன் கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணதுக்கு அப்புறமா இதனுடைய பேக் நெக் வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த பேக் சைட் பீஸை நான் தனியாக எடுத்துடுறேன். எடுத்ததுக்கு அப்புறமா ஃப்ரண்ட் நெக் வந்து நான் கொஞ்சம் டீப்பாக இது கட் பண்ணும் இல்லையா, ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆம்கோலில் ஒரு 1/2 inch அளவுக்கு உள்பக்கமாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஃப்ரண்ட் நெக்கும் கட் பண்ணிட்டேன். பாருங்க, இது வந்து ஃப்ரண்ட் சைடு, இது பேக் பீஸு. இதில் ஹுக்குக்காக நான் வந்து சென்டரில் ஒரு 3 inches அளவுக்கு சென்டர் வந்து நான் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, பாருங்கள், இந்த மாதிரி சென்டரில் நான் ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கை நான் வந்து 2ஆக வந்து கட் பண்ணுறேன். ஈக்குவலாக 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கை, டாப் போர்ஷன் போக மீதம் இருக்கிற ஃபேப்ரிக்கை. இப்போது அதில் ஒரு பீஸ் வந்து நான் கட் பண்ணியிருக்கிறதுலேருந்து எடுத்து அதை வித் வைஸ் இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வித்து வந்து 2ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதனுடைய ஹைட்டை ஒரு ஃபோல்டு பண்ண போகிறோம். ஓகே, பாருங்க, இப்போ ஹைட் வைஸும் நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ மேலே இருக்கிறது டபுள் ஃபோல்டிங் இருக்கிற போர்ஷன், என் பக்கமாக இருக்கிறது ஃபுல்லாக ஃபோல்டிங் இருக்கிற அந்த பக்கம் தான் என் பக்கமாக இருக்கு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வெஸ்ட் ரவுண்ட் வந்து நான் மார்க் பண்ண போகிறேன். டோட்டல் வெஸ்ட் ரவுண்டு வந்து பாருங்க, டோட்டல் வெஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 28 inches வருது. அதை 8ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து 3.5 inches வருது. அந்த 3.5 inches இந்த கார்னர்ல இருந்து மெஷர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இது இந்த மாதிரி நான் வரைஞ்சி விட்டுட்டேன். இந்த பாயிண்ட்ல இருந்து கீழே நான் ஒரு 13 inchesக்கு ஹைட் வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணுறேன். மேலே நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைன்லேயே வச்சு 13 inchesக்கு நான் வந்து இந்த மாதிரி நம்ம அம்பர்லாக்கெல்லாம் எப்படி வந்து மார்க் பண்ணுவோமோ அதே மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன். இது ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் பீஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. பாருங்க, இது நல்லா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஃபுல் சர்க்கிள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. இதில் ஏதாவது ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம சிங்கிள் சர்க்கிள் ரெடி பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு சர்க்கிள் வந்து நமக்கு தேவைப்படுது இல்லையா, ஸோ இன்னொரு பீஸ் நம்ம வச்சிருக்கிறதையும்
நம்ம ஆல்ரெடி எப்படி வந்து ஃபோல்ட் பண்ணமோ வித் வைஸ் அதுக்கப்புறம் லென்த் வைஸ் ஃபோல்ட் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி சேம் அதே மெத்தடில் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். ஓகே, மார்க் பண்ணி ஹைட்டும் வந்து மார்க் பண்ணி இந்த பீஸையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது பீஸை ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பீஸும் கட் பண்ணிட்டோம். இதுலேயும் ஒரு பக்கம் இந்த மாதிரி கட் பண்ணி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க, ஃபுல்லாகவே ஃப்ளேர் வந்து கிடைக்கும் இதில். இப்போது இதுக்கு கீழே வந்து அட்டாச் பண்ணுறதுக்காக ஒரு 5.5 இன்ச்சஸ்க்கு நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். பீஸ் வந்து லென்த்தாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன்னா இது வந்து அங்கங்கே சின்ன சின்ன ப்ளீட்ஸ் வச்சு இந்த ஸ்கர்ட் போர்ஷனில் அட்டாச் பண்ணுறதுக்காக. இது வந்து 5.5 இன்ச்சு ஹைட்டில் இந்த மாதிரி பீசஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போது நான் ஃபஸ்ட்டு பேக் சைட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்து அதில் 3 பக்கமும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை பேக் சைடு வந்து நம்ம ஹூக் அட்டாச் பண்ணுறதுக்காக. ஓகே, இதை வந்து இந்த பேக் சைட் பீஸுடைய நல்ல பக்கத்தில் இந்த துணியை வச்சு பாருங்கள், நான் உள்பக்கமாக திருப்பி தையல் போடுறேன். ஒரு வி ஷேப்க்கு தையல் போட்டுக்கலாம். இப்போது சென்டரில் கட் பண்ணி பாருங்கள், இப்போது நல்ல பக்கத்தில் இருக்கிற இந்த துணியை உள்பக்கமாக திருப்பி விட போகிறோம். ஓகே, இந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு டபுள் சர்க்கிள் ஸ்கர்ட் வந்து சிங்கிள் சர்க்கிள் வந்து எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே தான். பட் என்னென்னா இது வந்து நம்ம 2 துணி வந்து கட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஃப்ளேர் வந்து இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு, ஃபுல் ஃப்ளேர் கிடைக்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் பீஸை வச்சு நான் ஷோல்டர் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பேக் சைடு வந்து நம்ம ஓப்பன் வச்சுருக்கிறனால அந்த ஓப்பன்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கிராஸ் பீஸ் ஒரு 1.25 இன்ச் அளவுக்கு அகலத்தில் நான் எடுத்திருக்கேன். இதை இந்த மாதிரி உள் பக்கத்தில் ரிவர்ஸ் சைடு வச்சு நான் வந்து இந்த கிராஸ் பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் நெக்லைனில். நீங்கள் நல்ல பக்கம் வச்சு உள்பக்கமாக திருப்பினாலும் வந்துட்டு அது வந்து நம்ம எப்போவுமே பண்ணுறது. பட் இது ஃப்ராக்குக்கு வந்து இந்த மாதிரி பண்ணும்போது இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ராக்னுடைய அதை வந்து லேசஸ்லாம் வந்து நம்ம கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இல்லை நீங்கள் லேஸ் ஒர்க் எதுவும் பண்ணலை அப்படின்னா நீங்கள் நல்ல பக்கத்தில் வச்சு உள்பக்கமாக திருப்பி வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் இதில் வந்து நெக்லைனில் லேஸ் வந்து அட்டாச் பண்ணுறதுனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். ஓகே, இப்போ உள்பக்கமாக தையல் போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு இது அப்படியே நல்ல பக்கமாக திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்க போகிறேன். ஓகே, பாருங்கள், இப்போது வந்து நெக்லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு நெக்லைன் வந்து. நெக்ஸ்ட்டு இதே மெத்தடில் நம்ம ஆம்கோல் லைனும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இப்போ இதை நாச்சஸ் போட்டு வெளிப்பக்கமாக டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஆம்கோல் லைன் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் 2 பக்கமும். இப்போது இதில் இந்த ஸ்கர்ட் போர்ஷனை நம்ம இந்த டாப் போர்ஷனையும் ஸ்கர்ட் போர்ஷனையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டேன். இன்னொரு பக்கத்துலேயும் ஸ்கர்ட் போர்ஷனை ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த 5.5 இன்ச்சஸில் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ஸ்கர்ட்னுடைய இந்த கீழே இந்த மாதிரி ஜாயின் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ணும்போது அங்கங்கே ரொம்பவே சின்ன ப்ளீட்ஸ், அங்கங்கே குட்டி குட்டி ப்ளீட்ஸ் வந்து நம்ம வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நெருக்கமாக வந்து ப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம். நான் அங்கே அதாவது ஒரு 2.5 இன்ச்சஸ் கேப்பு, 2 இன்ச்சஸ் 2.5 இன்ச்சஸ் கேப்பில் நான் வந்து ஒரு 1/4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரியான ப்ளீட் வந்து நான் அதில் வச்சிட்ருக்கேன். நான் நெருக்கமாக வந்து ப்ளீட்ஸ் கொடுக்கல. நீங்கள் வந்து நெருக்கமாக ப்ளீட்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து துணி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் கொடுத்துக்கலாம். இல்லை கேதரிங்ஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி ரொம்பவே வந்து அந்த கேப் இருக்கிற மாதிரி தான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஜாயின் பண்ண இந்த இடத்துல நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். ஓகே, பாருங்கள் இப்போது நான் இங்கே வந்து லேஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். சேம் இதே மாதிரி இந்த வெஸ்ட் லைன் வந்து அதாவது டாப் போர்ஷனும் ஸ்கர்ட்டும் ஜாயின் பண்ணோம் இல்லையா, அங்கே ஆம்கோல் லைனில் நெக் லைன் எல்லாமே நான் லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இது சைட் ஜாயின் பண்ணும்போது அந்த ஹிப் வருது இல்லையா, அந்த ஹிப் வர இடத்துல நான் வந்து ரோப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த ரோப் வந்து உள்ளே வந்து வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். ஓகே, இப்போது நம்ம சைட் ஜாயின் பண்ணிட்டோம். பாருங்கள், நமக்கு கீழே வந்து கரெக்டாக வருது. இதே மாதிரி இன்னொரு பக்கமும் ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இது நான் லேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பேக் சைடு வந்து நீங்கள் வச்சுக்கலாம். பட் நான் ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் நான் ஃபுல்லாகவே லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஆம்கோல் லைன் மட்டும்தான் ஃபுல்லாக ரவுண்டுக்கும் லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இப்போ ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக ஃபுல் ஃப்ளேரோட நமக்கு வந்து டபுள் சர்க்கிள் ஃப்ராக் வந்து
ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.